இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதங்கள் 9 என்று நாம் படித்து வருகிறோம். We have been studying that the blessings of the Israelites are 9 in number. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார். In the epistle written to the Romans, Apostle Paul has written about that clearly. அந்த வசனத்தை வாசிப்போம் இன்றைக்கு. Let us read that verse. ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். Romans 9th chapter 4th and 5th verses. அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இஸ்ரவேலருடைய ஆசீர்வாதங்களிலே 9 பகுதிகளை இங்கே குறிப்பிடுகிறார். Here he mentions about 9 parts of the blessings of the Israelites. முதலாவது இஸ்ரவேலர், இரண்டாவது புத்திர சுவிகாரம், மூன்றாவது மகிமை, நான்காவது உடன்படிக்கை, ஐந்தாவது நியாயப்பிரமாணம், ஆறாவது தேவ ஆராதனைகள், ஏழாவது வாக்குத்தத்தங்கள், எட்டாவது பிதாக்கள், 9வது கிறிஸ்து. இந்த 8 ஆசீர்வாதங்களை பற்றி நாம் கடந்த வாரம் வரைக்கும் படித்து வந்தோம். Up to the last week we have studied about the 8 blessings. இன்று அந்த 9வது ஆசீர்வாதத்தை குறித்து படிக்கிறோம், கிறிஸ்து என்கிற அந்த தலைப்பிலே. Today under the title Christ we are going to study about the 9th blessing. கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தார். Christ also was born in them. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலே பிறந்தார். Christ also concerning the flesh came in them. மாம்சத்தின்படி நாம் பார்த்தால் கிறிஸ்து அவர்களிலே பிறந்தார். Concerning the flesh, Christ was also born in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be God. ஆகையால் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. So it was a great privilege to them. ஆனால் அவர்கள் அவருடையதிலே வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came in them, but they didn't accept him. அதனால் அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். And that's why we have received that blessing. ஆகையால் கிறிஸ்து அவருடையவர்கள் அல்ல, கிறிஸ்து நம்முடையவர். So Christ doesn't belong to them, but he belongs to us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறதோ அவர்களுக்கு அவர் சொந்தமானவர். And to all those who believe him, Christ belongs to them. இங்க இருக்கிற கிறிஸ்துடையவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து என்னுடையவர் என்று சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கிறிஸ்து என்கிற தலைப்பிலே இன்னைக்கு நான் உங்களுக்கு 6 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Under the heading Christ, today I am going to say 6 things to you. கிறிஸ்து அவர்களுடையவர். Christ belongs to them. அந்த யூதர்களிலே இயேசு பிறந்தார். Jesus was born among the Jews. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அந்த கிறிஸ்துவை ஆனால் அவர்கள் சொந்தமாக்கவில்லை. But they didn't own Christ. அந்த கிறிஸ்து அவர்களுடையதிலே வந்தார். Christ came in them. தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலின்படி கிறிஸ்து அவர்களுடையதிலே வந்தார். Fulfilling the word of prophecy, Christ came in them. யூத வம்சத்தில் பிறந்தார். And he was born in the generation of the Jews. ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. But they didn't accept him. அவர்கள் அந்த பாக்கியத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். They lost that blessing. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிறிஸ்துவை தன் ஜீவியத்தில் சம்பந்தப்படுத்தி 6 காரியங்களை சொல்லுகிறார். But Apostle Paul, relating Christ in his life, he says about 6 things. ஒவ்வொரு யூதனும் அதை சொல்ல வேண்டும். ஆனால் எல்லா யூதனும் அதை சொல்லவில்லை, சிலர் மட்டும் அதை சொல்லுகிறார்கள். Every Jew should utter that, but all don't do so, but only a few utter that. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி 6 காரியங்களை சொல்லுகிறார். Apostle Paul related to Christ, he says 6 things. முதலாவது இரட்சகராகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். First of all, he says Christ the Savior. அல்லது கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகர் என்று சொல்லுகிறார். Or he says that Christ is his Redeemer. இரண்டாவது இயேசுவே கிறிஸ்து. And secondly, Jesus is Christ. மூன்றாவது அஸ்திபாரமாகிய கிறிஸ்து. And thirdly, Christ the foundation. நான்காவது பலப்படுத்துகிற கிறிஸ்து. Fourthly, strengthening Christ. ஐந்தாவது ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து. And fifthly, Christ who gives victory. ஆறாவது ஜீவனாகிய கிறிஸ்து. And sixthly, Christ the life. இந்த 6 அம்சமாக இந்த கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்தில் சம்பந்தப்படுத்தி பவுல் பேசுகிறார். Paul related to Christ, he speaks about these 6 features of Christ. முதலாவது இரட்சகராகிய கிறிஸ்து. First of all, Christ the Savior. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 1 Timothy 1st chapter 15th verse, இந்த கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்றும் உலகத்தின் இரட்சகர் என்றும் அவர் தன்னை ரட்சித்தார் என்றும் சொல்லுகிறார். And about this Christ he says that he is the savior of the world and he is the one who saved him. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Christ Jesus came into the world to save sinners. அப்ப இந்த இடத்துல கிறிஸ்து இயேசு என்கிறவர் ரட்சகர். At this place it is said Christ Jesus is the savior, ரட்சிக்கிறவர், and he is the one who saves. அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். He came as the savior. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இவருடைய வருகையை பற்றி முன்னதாகவே முன்னறிவித்தது. About his coming, the Bible had prophesied earlier. இவர் எப்படி யூத வம்சத்திலே வந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். I say how he came in the generation of the Jews. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறக்க போவதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட போது, about this Lord Jesus Christ, his coming, when it was prophesied, ஏதேன் தோட்டத்தில் வைத்தே அவர் ஸ்திரீயின் வித்து என்று அறிவிக்கப்பட்டார். even in the garden of Eden he was mentioned as the seed of the woman. ஆகையினால் அவர் புருஷனின் வித்து அல்ல, அவர் ஸ்திரீயின் வித்து. So he is not the seed of man but the seed of the woman. அப்படியே அவர் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டார். And he was born in this world as the seed of the woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த ஸ்திரீ ஒரு கன்னிகை என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறினார். And prophet Isaiah said that woman was a virgin. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். Lo, a virgin will conceive and give birth to a child. ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே வைத்தே அவர் ஸ்திரீயின் வித்து என்று அறிவிக்கப்பட்டார். In Genesis, even at the Eden of garden, he was mentioned as the seed of the woman. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த ஸ்திரீயின் ஒரு கன்னிகையாக இருப்பாள், அவர் கன்னிகையிலே பிறப்பார். But prophet Isaiah says that that woman will be a virgin and he will be born of a virgin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் பிறந்தாரே என்று நிருபத்திலே புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். And also in the New Testament, in one of the epistles, we read that our Lord was born. அப்படி என்றால் பாருங்கள், அவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று கூட சொல்லப்பட்டது. And about what tribe he belonged to, it is said. மீகாவின் புத்தகத்தில் படிக்கிறோம். In book of Micah we read, அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. it is said he would be born in Bethlehem. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமிலே அவர் பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. It was announced that he will be born in Bethlehem called Ephrathah. அவர் ஸ்திரீயின் வித்து என்று அறிவிக்கப்பட்டார். And he was mentioned as the seed of the woman. இரண்டாவது அவர் கன்னிகையான ஸ்திரீயிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டார். And secondly, it was announced that he would be born in a woman who is a virgin. மூன்றாவது அவர் பிறக்கிற கோத்திரம் கூட யூதா கோத்திரம் என்று அறிவிக்கப்பட்டது. And even about the tribe in which he will be born was announced as the tribe of Judah. நான்காவது அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. Fourthly, it was announced that he would be born in Bethlehem. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறியது. All these prophecies were fulfilled as it is. அப்படியே அவர் பெத்லெகேமிலே யூதா கோத்திரத்திலே பிறந்தார். Accordingly, he was born in the tribe of Judah at Bethlehem. எப்ராத்தாவில் உள்ள பெத்லெகேமிலே, Bethlehem called Ephrathah, யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறந்தார். in the womb of a virgin belonged to the tribe of Judah he was born. அவர் தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். And he was born in the generation of David. ஈசாயின் வேராக பிறந்தார். And he was the root of Jesse. இது நான் எதற்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். எப்படி அவர் இந்த யூதா வம்சத்திலே எப்படி பிறந்தார் என்றுதான் அந்த சரித்திரத்தை சொன்னேன். And these are all familiar to us, and I told the history in which he was born in the tribe of Judah. எழுத்தின்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்து யூத குலத்திலே பிறந்தார். Literally, Jesus was born in among the Jews. அவர் எதற்காக பிறந்தார்? Why was he born? ரட்சிக்கும்படியாக பிறந்தார். He was born in order to save. அதனால் தன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு, அந்த இடத்துல கிறிஸ்து என்ற வார்த்தை வருகிறது, கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். So Christ Jesus came into this world to save sinners. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜீவியத்திலே இந்த கிறிஸ்துவை எப்படி சம்பந்தப்படுத்துகிறார்? How Saint Paul relates Christ in his life. ஒரு காலத்தில் இந்த கிறிஸ்துவுக்கு இவர் விரோதியாக இருந்தார். Once he was an enemy to this Christ, கிறிஸ்தவர்களை ஒடுக்கிக் கொண்டிருந்தார். and he was suppressing the Christians. ஆனால் அதே கிறிஸ்துவை இவர் ஏற்றுக்கொண்டார். But he accepted the same Christ. அந்த கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர் என்று விசுவாசித்தார். And he believed that Christ forgives the sins and saves the sinners. அப்படியே பாவியிலும் பிரதான பாவியா இருந்த என்னை அவர் ரட்சித்தார். And he also saved me, the sinner who was chief among the sinners. யூதர் மார்க்கத்திலே அவர் பிறந்தாலும் கூட, though he was born in the tribe of Judah, யார் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, and those who have not accepted him as the savior, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, and the sins of whom have not been forgiven, இந்த இரட்சகருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. there will be no relationship between this savior and those people. பாவங்களை மன்னிக்கும்படி, பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் பிறந்தாலும் கூட, ஒருவன் இன்னும் பாவியாகவே ஜீவித்தால்
இந்த கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. Though he was born in this world to save the sinners, if a man continues to be a sinner, he will not have any connection with this Christ at all. ஆகையால் தான் கிறிஸ்து என்று சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்ல வேண்டும், கிறிஸ்து இரட்சகர், உலகத்தின் இரட்சகர், பாவிகளை இரட்சிக்கும்படி வந்தார், அவர் என்னை இரட்சித்தார் என்று சொல்ல வேண்டும். So when it is said Christ, you should also confess that he came to save the sinners and he has come to save me also. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களான்னு அவங்களுக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டேனா என்று கூட சில ஆட்களுக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்ட டேட் என்னன்னு கேட்ட சில ஆட்களுக்கு தெரியாது. பர்த்டே தெரியும், பர்த்டே எழுதி வச்சிருப்பாங்க டைரியில, பர்த்டே, மேரேஜ் டே எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா நீ என்றைக்கு ரட்சிக்கப்பட்டா கேட்டா தெரியாது. They will be knowing their birthdays and wedding days, but not their day of salvation. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். Christ Jesus came to this world to save the sinners. இந்த கிறிஸ்துவை நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்துகிறாய்? How you relate this Christ in your life? பாவிகளை இரட்சிக்க வந்த கிறிஸ்து என்னை இரட்சித்தார். Christ who came to save sinners has saved me. அதுக்கு நல்ல நிச்சயம் இருக்கணும். நான் இரட்சிக்கப்பட்டேன், கிறிஸ்து என்னை இரட்சித்தார் என்ற ஒரு நல்ல நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். We should have an assurance that Christ has saved us. அப்படி இரட்சிக்கப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றியோடு துதியுங்கள் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவை அறியாதவர் இந்துவாக நீ இருந்தாய். You were a Hindu not knowing Jesus. இயேசுவை அறியாமல் நீ காணப்பட்டாய். You were found without knowing Jesus. ஆனால் இந்த கிறிஸ்து உன்னை நேசித்தபடியினால், as Christ loved you, உன்னுடைய பாவங்களை மன்னித்தார். he forgave your sins. இந்த கிறிஸ்து உன்னுடைய இரட்சகராய் மாறினார். And this Christ became your savior. கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் சொல்லுங்கள். You say Christ is my savior. கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். கிறிஸ்து என்னை இரட்சித்தார். Christ saved me. என்னுடைய பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கும் அவருக்கும் இருக்கிற சம்பந்தம். That is the relationship we have with him. யூத மார்க்கத்திலே பிறந்தும் கூட அவன் இன்னும் பாவியாகவே இருப்பான் என்றால் இந்த கிறிஸ்துவுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. If a Jew is born in the generation of the Jews and if he has not got this experience, there is no connection between him and this Christ. ஆனா நம்முடைய ஜாதியில ஒன்று அவர் பிறக்கவே இல்லை. And he was not born in our tribe. நம்ம ஜாதியில அவர் பிறக்கவே இல்லை. He was not born in our community. நம்ம கோத்திரத்திலே பிறக்கவே இல்லை. He was not born in our tribe. ஆனால் அவரை நாம் இரட்சகராக விசுவாசிக்கும்போது அவர் நம்முடையவராகிறார். But when we believe him as our savior, he belongs to us. அதனால இரட்சிப்பு என்பது விலையேறப்பட்ட அனுபவம். So salvation is a very precious experience. நான் இரட்சிக்கப்பட்டேன் என்கிற வார்த்தை உன்னுடைய வாயிலே எப்போதும் இருக்க வேண்டும். You should have in your mouth that you have been saved. That word should be found always. நாம் பாவிகளாய் இருக்கும்போது இந்த கிறிஸ்து இரட்சகர் அவர் நம்மை இரட்சித்தார். When we were sinners, Christ the savior saved us. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அந்த இரட்சிக்கப்பட்டதனால அவர் சொல்கிறார், அவர் இரட்சகராகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். As Saint Paul was saved, he says that Christ the savior. உலகத்தின் இரட்சகர் அல்ல, அவர் எனக்கு இரட்சகர் என்று சொல்கிறார். He says he is the savior of the world and also my savior. இரண்டாவதாக, secondly, அவர் இயேசுவே அந்த கிறிஸ்து என்று சொல்கிறார். he says Jesus is that Christ. அந்த கிறிஸ்து இயேசுவே என்று சொல்கிறார். He says that Christ is Jesus. அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். In Acts of Apostles 18th chapter 5th verse, மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். he testified to the Jews that Jesus was Christ. யூதர்கள் கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். கிறிஸ்து என்றால் மேசியா என்ற அர்த்தம். The Jews were expecting Christ, the Messiah, to come. கிறிஸ்து என்றால் அர்த்தம் என்ன? மேசியா. Christ means Messiah. யூதர்கள் மேசியாவை விசுவாசித்தார்கள். And the Jews believed the Messiah. மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். And they expected Messiah to come. ஆனால் இயேசுதான் அந்த மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. But they didn't believe that Jesus was that Messiah. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, இயேசுவே அந்த கிறிஸ்து. Apostle Paul says Jesus was Christ. இயேசுவே அந்த கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினார். He testified that Jesus was Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனத்திலே படிக்கிறோம். In Acts 2:36 we read, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து. Jesus is the Lord and Jesus is the Christ. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இந்த இயேசுவையே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் தேவன். God hath made same Jesus as both Lord and Christ. யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? What did the Jews think? யூதர்கள் இயேசுவை மரியாளுடைய மகன் தச்சனின் குமாரன் என்று சொன்னார்கள். They considered Jesus as the son of Mary and the son of a carpenter. ஐயோ, இவன் அந்த மரியாளுடைய மகனாச்சே. அந்த மரியாள் ஒரு பாவப்பட்ட மரியாள்.
This man was the son of Mary, and Mary was a poor woman. அதனால இவரை அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. So they didn't accept Jesus as Messiah. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த இயேசுவே மேசியா என்று சொல்கிறார். Apostle Paul says that this Jesus is the Messiah. அவரே ஆண்டவர், And he is the Lord. அவரே கிறிஸ்து. And he is Christ. இயேசுதான் மேசியா, கிறிஸ்து. And that Jesus is Messiah, Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Messiah means one who is anointed. சொல்லுங்க, மேசியா என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Messiah means one who is anointed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 3 அபிஷேகங்கள் உண்டு. For Lord Jesus Christ there are 3 anointings. இந்த 3 அபிஷேகங்கள் என்ன என்று நான் சொல்லுவேன். I'm going to say what are those 3 anointings. முதலாவது அபிஷேகம் பூமி உண்டாவதற்கு முன்பே. The first anointing was even before the creation of the world. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். And he was anointed. இரண்டாவது, பூமியில் அவர் வந்தபோது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Secondly, when he came to this earth, he was anointed. மூன்றாவது, சியோனிலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Thirdly, in Zion, he was anointed as the king. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி, According to Proverbs 8:23, அவர் பூமி உண்டாக்கப்படும் முன்னே, பர்வதங்கள் தோன்றும் முன்னே அனாதியாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். and he was even before the creation of the world and the mountains, everlastingly he was anointed. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாவதற்கு முன்பும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Even before the creation of the earth and the mountains, he was anointed. இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம், 3 அபிஷேகம் எது எது என்று கேட்டால் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். About the 3 anointings of Jesus Christ, you have to say clearly. முதலாவது, இயேசு எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பூமி உண்டாவதற்கு முன்பு. திரும்பி வாசிங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாவதற்கு முன்பும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். Before the creation of the earth, since the beginning, everlastingly I was anointed. இந்த பூமி உண்டாவதற்கு முன்பு, even before the creation of this earth, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Lord was anointed. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார். Jesus was anointed. எதற்காக? What for? இந்த பூமியையும் இந்த பர்வதங்களையும் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படியாக. In order to create this earth as well as the mountains. நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த அபிஷேகம் எதற்காக என்று? I think so. Why this anointing? சிருஷ்டிப்புக்காக அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பிதாவானவர் கொடுத்தார். For the sake of the creation, Lord the Father gave him an anointing. அந்த அபிஷேகத்தை கொண்டுதான் கர்த்தர் சிருஷ்டிப்பின் வேலையை செய்கிறார். With that anointing, God does the work of creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவதாக, Secondly, அவர் பூமியில் வந்தபோது, when he came to this earth, அதாவது அவர் சிருஷ்டித்த சிருஷ்டி விழுந்து போயிற்று. his creation had fallen. சிருஷ்டிப்பு விழுந்து போயிற்று. The creation had fallen. மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷன் விழுந்து போனான். Man was created and he had fallen. அதனால எல்லா சிருஷ்டிகளும் விழுந்து போயிற்று. So all creations have fallen. இப்பொழுது அவர் என்ன செய்தார்? Now what did he do? விழுந்து போன சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து இந்த சிருஷ்டியை திரும்பவும் மீட்பதற்காக திரும்பவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். To redeem the fallen creation by announcing the gospel, he was anointed. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. Luke 4:18 says, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். பாருங்கள், இந்த சிருஷ்டி விழுந்து போனபடினால், as the creation has fallen, விழுந்து போன சிருஷ்டியை திரும்பவும் ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வரும்படியாக, in order to bring back the fallen creation to the original state, அவர் இந்த பூமியிலே வந்தார். he came to this world. இந்த பூமியிலே வந்து அவர் செய்த ஊழியத்திற்காக கர்த்தர் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். For the sake of the ministry he has to do in this world, the Lord gave him an anointing. அது இரண்டாவது இயேசு பெற்ற அபிஷேகம். And that was the anointing Jesus received secondly. இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்ய வந்தபோது, when he came to this earth to do the ministry, அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. an anointing was given to him. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The spirit of the Lord hath anointed me. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். In order to preach the gospel, the Lord hath anointed me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the அந்த Lord. அபிஷேகத்தை கொண்டுதான் அவர் என்ன செய்தார்? இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். With that anointing only he did the ministry on this earth. மூன்றாவது, Thirdly, 2ஆம் சங்கீதத்திலே வாசிப்போம் 6ஆம் வசனத்திலே, சியோனிலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். in Psalm 2:6 we read that he was anointed as king in Zion. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்.
I have anointed my king upon the holy hill of Zion. அப்ப பூமியில வந்தபோது அவருக்கு ஒரு அபிஷேகம் இருந்தது. When he came to this earth, he had an anointing. அந்த அபிஷேகத்தினால் தான் அவர் நம்மை ரட்சித்தார், நம்மை விடுவித்தார், நம்மை குணமாக்கினார். இந்த உலகத்திலே நமக்கு தர வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களையும் அந்த அபிஷேகத்தினால் தான் அவர் செய்கிறார். Only with that anointing he delivered us, he blessed us, and he gave all the blessings we needed in this world. அவர் சீயோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டது எப்போது? When he was anointed at Zion, அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி சீயோனிலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். when he overcame death and came alive, he was anointed as king in Zion. இந்த அபிஷேகம் எதற்காக? What for this anointing is given? ரட்சிக்கப்பட்டவர்களை அவர்களுக்காக பரிந்து பேசி, இந்த அபிஷேகத்தோடு தான் பிதாவுடைய வலது பாசத்தில் இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசி நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக. Only with this anointing he is interceding at the right hand of the Father in order to make us perfect. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பூர்ணப்படுத்தும்படியாக சீயோனிலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். In order to perfect the saved children of God, he has been anointed as king in Zion. நான் திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. இயேசுவுக்கு 3 அபிஷேகம். I repeat, Jesus has 3 anointings. முதலாவது அபிஷேகம் பூமி உண்டாவதற்கு முன்னே. The first anointing was even before the creation of this earth. அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன? What was the purpose of giving that anointing? எல்லாவற்றையும் சகலத்தையும் சிருஷ்டிக்கும்படியாக. In order to create everything. இரண்டாவது அவர் பூமியிலே வந்தபோது அவருக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. Secondly, when he came to this earth, he was given an anointing. அந்த அபிஷேகம் எதற்காக? What for that was given? விழுந்து போன மனுஷனை ரட்சிக்கும்படியாக. In order to save the fallen man. விழுந்து போன மனுஷனை குணமாக்கும்படியாக. In order to heal the fallen man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த அபிஷேகத்தில் தான் 3 வருடம் ஆண்டவர் ஊழியம் செய்தார். Only in that anointing the Lord did the ministry for 3.5 years. அவர் மரணத்தை ஜெயித்தார். He overcame death. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். Buried and resurrected. சீயோனிலே அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். At Zion he was anointed as king. இப்பொழுது அவர் சீயோனிலே பிதாவினுடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Now in Zion at the right hand of the Father he is interceding. இதற்காக What for? எதற்காக? நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக. In order to make us all perfect. ஆகையினால் தான் கிறிஸ்து சீயோனிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால் தான் என் ஜீவியத்தில் நான் ஜெயம் அடைவேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். Only as Christ has been anointed as king in Zion, we have a belief that we will overcome in our life. நான் பூரணமாக முடியும் என்று விசுவாசிக்கிறோம். And we believe that we will be perfected. அவர் என்னை பூர்ணப்படுத்த வல்லவர். He is powerful to make me perfect. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவுக்கு 3 அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டன. To Lord Jesus Christ 3 anointings were given. அவர் மேசியா. He was the Messiah. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். And he was the one anointed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டதான கிறிஸ்து. மூன்றாவது, Thirdly, இந்த கிறிஸ்து அஸ்திபாரமாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறார். it is said this Christ is the Christ, the foundation. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11 வசனம். 1 Corinthians 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இந்த கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். And this Christ is the foundation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர் சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். And he is the foundation unto the church. இவர் சபை என்பது ஒரு ஆலயமாக இருக்கிறது. Church is a temple. இந்த ஆலயத்துக்கு அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார். And he is a foundation to this temple. இந்த அஸ்திபாரத்தை குறித்து தான் ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். About this foundation we read in Isaiah 28 says, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். Lo, I lay the stone of foundation at Zion. இந்த கல் யார்? And who is the stone? இந்த கல் யார்? Who is the stone? கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரம். Christ is that foundation. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the அவரே Lord. அந்த மூலைக்கல். And he is the cornerstone. அவரே அந்த அஸ்திபார கல். He is the stone of foundation. அவர் சீயோனிலே மூலைக்கல்லாய் மாறினார். And he became the cornerstone in Zion. சபை ஒரு ஆலயமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. And the church is being built as a temple. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. சபையை கர்த்தர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். The Lord is building this church. ஒரு கட்டடம் கட்டப்படுவதை போல As a building is being built, சபையை கர்த்தர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். the Lord is building the church. கிறிஸ்து அஸ்திபாரம். Christ is the foundation. கிறிஸ்து மூலைக்கல். Christ is the cornerstone. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள். The apostles and the prophets are the foundation stones. நாம் எல்லாரும் ஜீவனுள்ள கற்கள். And we are all living stones. அதை வைத்து கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார். And with that the Lord is building up this temple. நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Our life should be built up. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 25 வசனத்திலே in Proverbs 10:25
அவர் நம்முடைய ஜீவியத்துக்கு அஸ்திவாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். It is said that he is the foundation to our life. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உடையவன். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். The righteous is an everlasting foundation. இதனுடைய அர்த்தம் என்ன? And what is the meaning of நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவர் அஸ்திவாரமாக இருக்கிறார். To the personal life of every one of us, he is the foundation. ஒரு மனுஷனுக்கு அவர் அஸ்திவாரமாக இருக்கிறார். To a man, he is the foundation. ஒரு மனுஷன் தன் ஜீவியத்தை அந்த அஸ்திவாரத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். The man should build up his life on this foundation. உண்மையிலே சொல்லப்போனா எத்தனையோ பேருடைய ஜீவியம் அப்படி அம்போன்னு கிடக்குது. சும்மா நம்ம ஊர் பாஷையில சொன்னா அம்போன்னு கிடக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே கிடக்குது. இந்த அஸ்திபாரம் மட்டும் போட்டு அறக்குறையாக கட்டி அப்படியே கிடக்கிறது. ஜீவியத்தை சிலர் கட்டி எழுப்புறதே இல்லை. நம்ம சபையில கூட அப்படித்தான். விசுவாசிகள் வராங்க, ஆனா அநேகருடைய ஜீவியங்கள் கட்டி எழுப்பப்படவில்லை. The life of many have been stopped with the foundation and they have not been built up. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருந்தால் அந்த அஸ்திபாரத்தில் உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். If Jesus Christ is the foundation, on that foundation we have to build up our life. ஒரு வீடு கட்டி முடிப்பது போல உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி முடிக்க வேண்டும். As we build a building and complete it, we have to build up our life and complete it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உங்களுடைய ஜீவியமாகிய இந்த ஆலயம் எந்த அளவு நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள்? This temple, your life, how much it has been built. சில ஆட்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி நினைக்கிறதே இல்லை. Some people even don't bother அவங்க about நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு கூட்டத்துக்கு வராங்க பாருங்க, இதனால அவங்களுடைய ஜீவியம் எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது என்று நினைக்கிறார்கள். They think that coming to the Sunday service itself is completing the building of their spiritual life. நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். I tell you, everyone should take efforts to build up their own life. உன்னுடைய ஜீவியம் ஒரு ஆலயம். Your life is a temple. உன்னுடைய ஜீவியம் ஒரு கட்டடம். And your life is a building. இதை நீ கட்டி எழுப்ப வேண்டும். And you have to build up this. இயேசு கிறிஸ்து உனக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். Jesus Christ is the cornerstone. அஸ்திபாரமாக இருக்கிறார். And he is your foundation. அந்த அஸ்திபாரத்தை விசுவாசிக்கிறவன் பதறான். And he that believeth that foundation will not be hasty. விசுவாசிக்கிறவன் பதறான். And he that believeth will not be எப்படி நம் hasty. ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறோம்? So how we build up our life? ஒவ்வொரு சிறிதும் பெரிதுமான காரியங்களுக்கு இந்த அஸ்திபாரத்தின் மேல், இந்த மூலைக்கல்லாகிய கிறிஸ்து மேல் விசுவாசத்தை வைத்து நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறோம். For every small and big matter, we have faith on Christ and build up our life. 1ஆம் கிளாஸ்ல ஒரு பையன் கொண்டு போய் சேர்க்கிறோம். We admit a boy into இப்ப the பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் கிடையாது. இப்ப பிள்ளைகளுக்கெல்லாம் 3 வயசுலயே சேர்க்கறாங்க இல்லையா? 3 வயசுலயே சேர்க்கறாங்க. Not in those days, but nowadays they admit the children even when they are 3 years old. ப்ளே ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. ப்ளே ஸ்கூல்னு ஒன்னு இருக்கு, அதுல சேர்க்கறாங்க. They admit them in play schools. சின்ன வயசுலயே சேர்க்கறாங்க. Even when they are very young, they admit them. சிறு பிள்ளைகளுக்கு இப்ப புத்தி இருக்கிறது. Even the small children do have some intelligence. 1ஆம் கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. And when they come to first hand, they have some knowledge. A for apple, B for ball, C for cat. அது படிச்சிடறாங்க பிள்ளைகள். They study as A for apple, B for boy, like that. 1ஆம் கிளாஸ் போயிட்டு வந்தோடனே, கிளாஸ் போயிட்டு வந்தோடனே அப்பா அம்மா கேட்பாங்க, என்ன படிச்ச? உடனே அந்த பையன் சொல்லுவான், A for apple. When they come from the school, the father will ask what they studied, and they will say A for apple. ஆப்பிள் எல்லாம் பழைய காலம். இப்ப A for aeroplane. Apple old thing, now A for aeroplane. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோப்ளேன் இல்லாத காலத்துல A for apple. When there were no aeroplanes, they said A for இப்ப A for aeroplane. Now it's A for aeroplane. இப்போ அப்படி ஒவ்வொரு அந்த ஆல்பபெட் எல்லாம் ஒவ்வொன்னா அந்த பிள்ளைகள் சொல்லும். The children will learn the alphabet one by one. அப்ப twinkle twinkle little star அது சொல்லும். Twinkle twinkle little star அது சொல்லும். Then they will say twinkle twinkle. Baba black sheep have you any wool சொல்லும் பிள்ளைகள். The children will say Baba black sheep have you any wool. இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உண்டாகிற அறிவுகள். The children will get the knowledge stage by stage in this manner. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் முடிஞ்சாச்சு ஹை ஸ்கூலுக்கு போறான். And after studying these classes, they go to the high school. ஹை ஸ்கூல் போனா அவனுடைய புத்தி அதிகமா இருக்கு. And in the high school, their knowledge becomes more. உடனே அவன் சப்ஜெக்ட் அவன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லி அவன் தேர்ந்தெடுத்து அவனை படிக்க ஆரம்பிக்கிறான். And he chooses the optional subject and he begins to read. கிராஜுவேஷன் படிக்கிறான், போஸ்ட் கிராஜுவேட் ஆகிறான், அவன் PhD பண்றான். இப்படியே அவன் அடி வளர்ந்துட்டே போகுது. And he does post graduation and he does PhD and his knowledge develops. இதே போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கூட கட்டி எழுப்பப்படுகிறது. Similarly, our spiritual life also should be built up. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு ஒரு வளர்ச்சி தேவை. In our spiritual life, we need a development. எத்தனையோ பேருடைய ஜீவியம் அப்படியே கட்டப்படாமல் கிடக்கிறது. The life of many is not being built at all. 77வது வருஷம் நான் பெங்களூருக்கு வந்தேன்.
I came to Bangalore in 1977. அப்போ அந்த 77வது வருஷத்துல ஒரு பில்டிங் பார்த்தேன், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங். In the year 77, I saw a multi-storied building. வெறும் இந்த பில்லர் போட்டு அந்த ரூஃப் மட்டும் போட்டுக்கறாங்க, அப்படியே எலும்பு கூடு மாதிரி நிக்கிறது, ஒரு 10 மாடி பில்டிங். Just with the pillars and the roof, they have stopped and it was standing like a skeleton. It was a 10-story building. இப்போ நீங்க போய் பாருங்க, இப்போ அது அப்படியே தான் நிக்குது. Even if you go and see that, the same building in the same manner it is found like that. இது ஏன் இவ்வளவு வருஷம் ஆச்சு இந்த பில்டிங் கட்டவில்லையே? 77வது வருஷம் வந்து பெங்களூருக்கு. அப்ப நான் பார்க்கும்போது இந்த பில்டிங் இப்படிதான் இருந்தது, இத்தனை வருஷமாக இப்படிதானே இருக்குதுன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க அது வந்து கட்டக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய தடை என்று சொன்னாங்க. I asked why since 77 this building has been like this and not built. They said there is a hindrance and preventing that from building. அப்படியே அந்த கம்பி எல்லாம் அப்படியே பலவீனமாகி துருப்பிடித்து அந்த பில்டிங் பாழடைந்ததாய், இதே போலதான் நம்முடைய எத்தனையோ விசுவாசி சகோதரர்களுடைய வாழ்க்கையை கூட கட்டப்படாமல் அப்படியே நிற்கிறது. And the building is rusted and similarly the life of many are found and not built up. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். And Jesus Christ is the foundation. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே. நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டே நானும். நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டே நானும். இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாயா? Are you building up your life with Jesus Christ as your foundation? உன்னுடைய ஜீவியம் ஒரு மகிமையான மாளிகையாக எழும்பிக் கொண்டிருக்கிறதா? Is your life being built as a glorious building? ஒரு வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் கொடுத்தார், நீ கட்டி எழுப்பினாயா? And God has given you 1, 2, 3 like that 5 years. உன் ஜீவியம் ஒரு பாழடைந்த ஒரு கட்டடமாக இருக்கிறதா? Is your life a desolate building? எழுந்து கட்டுங்கள். You rise up and build. எழுந்து கட்டுங்கள். You rise up and build உங்கள் up. ஜீவியத்தை கட்டுங்கள். You build up your life. அதுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறார். And for that God gives the anointing. கிருபையை தருகிறார். He gives the grace. வல்லமை தருகிறார். He gives power. விசுவாசத்தை தருகிறார். He gives faith. உனக்கு அவசியமான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த அபிஷேகம் தருகிறது. And the anointing of the Lord gives all the essential things for you. இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். Jesus Christ is the foundation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்ததாக Next, நாலாவதாக நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. fourthly, Christ who strengthens us. கிறிஸ்து என்றுதானே அந்த வார்த்தையில கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. In the word Christ, relating Christ, Paul says that. எல்லாரும் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பிலிப்பியர் 4:13. Philippians 4:13. இந்த கிறிஸ்து என்ன செய்தாராம்? பவுலை பலப்படுத்திக் கொண்டே இருந்தாராம். This Christ was strengthening Paul. அவருடைய உள்ளான மனுஷனை இந்த கிறிஸ்து பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். This Christ was strengthening the inner man of Paul. நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று. Every one of us should confess this word, Christ who strengthens me. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ விழுந்து விடாதபடி உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். He is the Christ who prevents you from falling in the spiritual life. நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And he is strengthening us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர் ஒரு மனுஷன் பலவீனன். மனுஷன்ல எவ்வளவோ பலவீனங்கள் உண்டு. Man is weak and he has a lot of weaknesses in him. ஆனால் கிறிஸ்து அவனை பலப்படுத்துகிறார். But Christ strengthens him. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. And he is the Christ who strengthens me. அவர் ஏன் நம்மை பலப்படுத்துகிறார் தெரியுமா? You know why he strengthens us? ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய பாதை பலவிதமான பாதையாக இருக்கும். When a man accepts Christ, his path will be a diverse path. அந்த 4 அதிகாரம் 11 வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். In the 4th chapter 11th verse, if you read, you will understand. தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், திருப்தி அடைந்திருக்க தெரியும், பட்டினியாய் இருக்க தெரியும். அப்ப இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள். தாழ்வு, வாழ்வு, திருப்தி, பட்டினி, இதெல்லாம் நாம் போக வேண்டிய பாதைகள். Being abased, abound, and also the hunger, being filled, all the experience we have to come across in our life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையிலே சில வேளை நீ தாழ்ந்திருக்க வேண்டியதாக இருக்கும். In the path of your life, sometimes you may have to be abased. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தெரியுமா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நீங்க கேளுங்க, உங்களோட ஒரு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா என்று கேளுங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டால் உங்களுக்கு இருக்க தெரியுமா? எப்ப நீங்க தாழ்த்தப்பட்டால் இந்த கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறதா இருந்தால் தான் நீங்கள் தாழ்த்தப்படும் போது இருப்பீங்க, இல்லாவிட்டா நீங்க போயிருவீங்க.
Only when Christ strengthens, even when we are abased, we will stand, otherwise we will leave. சிலர் விசுவாசத்துல நிற்கிறது இல்ல, Some do not stand in faith, ஊழியத்துல நிற்கிறது இல்ல. and they do not stand in the ministry. அதெல்லாம் காரணம் என்ன? And what are the ஒரு causes for that? தாழ்வு வரும்போது கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால. When we are abased, as we are not strengthened by Christ. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும், திருப்தி அடையும் தெரியும், பட்டினியாயிருக்கும் தெரியும். அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்றார். மரணமானாலும் ஜீவனானாலும், அந்த வாசிங்க ரோமர்ல எத்தனை காரியங்கள் சொல்கிறார். இந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு ஆத்மாவை அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். மரணம், ஜீவன், தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு, தாழ்வு, எந்த சிருஷ்டி, வேற அதுக்கு முந்தின வசனம், உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணமோ. அப்போ பவுல் அப்போஸ்தலன் பல காரியங்கள், வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும், உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, நஷ்டமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் வந்தா இன்றைக்கு நிற்க முடியுமா? நிற்போமா? இந்த மதுரையில ஒரு உபத்திரவம் இருக்கு பார்க்கலாம். ஒரு 4 பேர் அடிக்கிறாங்க, உங்களை ஒரு ஆளு கூட வர மாட்டீங்க கோயிலுக்கு. உங்க கெதியை பார்த்தா, உங்க நிலைமையை பார்த்தா, இங்க வந்து அடிக்க தொடங்கினாங்கன்னா உங்க எத்தனை பேர் வருவீங்க? வெறும் நாங்க ஊழியக்காரங்க மட்டும் தான் இருக்கும் போல் தெரியுது. இவ்வளவு சுகமான இடத்திலேயே, இவ்வளவு அருமையான சமாதானமான சூழ்நிலையிலேயே ஆணுடைய சபைக்கு வர்றது பிடிச்சு இழுத்துட்டு தான் வரணுமா இருக்கு. Even in this peaceful situation, we have to drag and force people to. உபத்திரம் வந்தா, வியாகுலம் வந்தா, பசி வந்தா, நிர்வாணம் வந்தா, நாசமோசம் வந்தா, பட்டயம் வந்தா, இங்க யார் வருவாங்க? If affliction comes, tribulation comes forward, and இதெல்லாம் தான் கிறிஸ்துவினுடைய பாதை. And these are all the paths of a Christian. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொன்னா என்ன? இப்படிப்பட்ட பல விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு மனுஷன் கிறிஸ்து பலப்படுத்துகிறார் அவனை. Amid such situations, Christ strengthens a man. சும்மா நம்ம வாயினால பேசக்கூடாது. Simply which not uttered by the mouth. அந்த இடத்துல கர்த்தர் பலப்படுத்துகிறார். Inwardly God strengthens us. அந்த சந்தர்ப்பத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். At every situation, the Spirit of the Lord strengthens us. உயர்வு வரும்போது, when we are exalted, தாழ்வு வரும்போது, when we are abased, அவர் நம்மை பலப்படுத்துகிறார். யோசித்து பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு குழியில் போடுறாங்க. All his brethren cast Joseph into a pit. பழைய ஏற்பாட்டில் ஜீவித்த ஒரு ஆள், and he was a man lived in the Old Testament. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தவன் இவனை தூக்கி ஒரு குழியில போட்டுட்டு அவங்க எல்லாம் உட்கார்றாங்களா சாப்பிடுறது. எப்படி மனசு பாருங்க. See their mind. சொந்த சகோதரன் இவன் தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தது, அவனை குழியில போட்டு இவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. எவ்வளவு கல் நெஞ்சு பாருங்க. See how they are hard hearted. They have cast their own brethren who brought the food into the pit. கடைசில ஒரு பயங்கரமான செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போறான். And for the deed which he had not committed, he had to go to the prison. அவனுடைய இதயத்துல சந்தேகமே வரவில்லை. And in his heart there was no suspicion at all. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. The word of the Lord tried him till the word of the Lord was. சந்தேகத்துக்கே இடமில்லை. And beyond any doubt. தெய்வம் கர்த்தர் என்னோட இருக்கிறாரா? கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டார்? என்னை ஏன் கைவிட்டார்? Why God has forsaken me? கர்த்தர் உண்மையா? கர்த்தர் உண்மைதானா? இயேசு உண்மைதானா? இயேசு என்னோட இருக்கிறாரா? இப்படி எல்லாம் கேட்கவே இல்லை. He didn't ask whether the Lord was true or Jesus was with him. கர்த்தர் என்னோட இருக்கு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. And I have strength to do everything by Christ who strengthens me. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் தெரியும். I know how to be abased and I know how to abound. எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நீ ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்றால் அவர் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். Amidst all situations, if you want to be a witness to God, He is Christ who strengthens you. ஐந்தாவது, Fifthly, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, Christ who gives victory. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தை பற்றி 2 வசனங்கள் உண்டு. And there are 2 verses regarding victory. ஒன்று, எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். God who makes us victors. 2 கொரிந்தியர் 2:14. 2 Corinthians 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். And He causeth us to triumph in Christ in all எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். Always He makes us to triumph. இந்த ஜெயத்தினுடைய அர்த்தம் என்ன? And what is the meaning of this victory? நீ எங்க போனாலும் எந்த இடத்திலேயும் எல்லா சமயத்திலும் உனக்கு ஆண்டவர் ஜெயம் தருகிறார். On all occasions, in all places, He gives you victory.
நீ பள்ளிக்கூடத்துல போனாலும் உனக்கு ஜெயம், Even in your school, he gives victory. நீ காலேஜுக்கு போனாலும் அங்கேயும் உனக்கு ஜெயம், In the college also, there is victory to நீ you. ஆபீஸ் போனா அங்கேயும் உனக்கு ஜெயம், In your office also, there is victory for you. நீ போகிற இடமெல்லாம் எப்பொழுதும் உன்னை விஜயம் தருவார் உனக்கு. Wherever you go, always he will give victory unto you. இல்லாவிட்டால் நீ வீட்டுல நல்ல ஜெயம் போல இருப்பாய், நீ காலேஜுக்கு போகும்போது அங்க ஜெயம் இருக்காது, தோற்று போவாய். Or else, at home you will be victorious, but in the college you won't be like that. You will be நீ defeated. வெளியே போகும்போது தோல்வி அடைகிறாய், When you go out, you are defeated. நீ வேலை செய்யற இடத்துல தோற்று போகிறாய், At your work part, you are defeated. வீட்டுல வந்தா நீ ஜெயம் போல இருக்கிறாய். But at home, you find victory. இந்த ஜெயம் தருகிற கிறிஸ்து ரெண்டு விதத்துல நமக்கு ஜெயம். ஒன்று, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் தருகிறார். And in all places, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். and he is the Lord who causes triumph in Christ in all எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். and he makes us victors in all places. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதாவது ஒரு மனுஷனுக்கு எல்லா இடங்களிலும் ஒரு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் தருகிறார். God gives a victorious life to a man in all places. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to இது God. நமக்கு நம்முடைய நாளாந்திர ஜீவியத்திலே நமக்கு கிடைக்கிற ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. And it reveals the victorious life we will get in course of our time. ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். Every minute we should get victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தோற்று போக கூடாது, தோல்வி அடையக்கூடாது. And we should not be defeated or fall. எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயம் தருகிறார். In all places he gives us கர்த்தருக்கு victory. பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எங்கு செய்ய முடியும்? பாபிலோனிலும் செய்ய முடியும். He that pleasing to God will do his will even in Babylon. அமெரிக்காவிலும் நாம் செய்ய முடியும், And even in America we can do that. இங்கிலாந்திலும் நாம் செய்ய முடியும். Even in England we can do that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அமெரிக்காவில் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். In America a brother gave a testimony. கர்த்தர் அவரோட பேசி அவருடைய வீட்டில இருந்து டிவி எடுத்து குப்பைத்தொட்டில டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டாராம். As Lord spoke to him, he had thrown the TV from his house in the dustbin. அமெரிக்காவிலும் ஜெய ஜீவியம் செய்றவங்க இருக்காங்க. And even in America there are people those who do victorious. சோதோம் கொமோரா மாதிரி ஜீவிக்கிறதான ஜனங்கள் நடுவிலும் ஜெயம் பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். Even amidst the people like Sodom and Gomorrah, there are எந்த victorious. இடத்திலும் இயேசுவை கொண்டு நமக்கு ஜெயம் தருகிற தேவன் உண்டு. And there is God through Christ who gives us victory. ஆமென். நீங்க பயப்படக்கூடாது. And you should not fear. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். At any place, at any time, praise be to God who maketh இது triumph in இது Christ. ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டாக அனுபவம். And this is an experience of a Christian. எல்லா சமயங்களிலும் ஜெயம். On all occasions, victory. அப்படிதானே நாம் ஜெய ஜீவியம் செய்றோம் என்று நாம் சாட்சி சொல்ல முடிகிறது. And that's why we are able to testify that we are able to lead a victorious life. இல்லாவிட்டா நம்ம யார் பாக்குறா? எல்லா நேரத்திலும் யார் பாக்குறாங்க? எல்லா நேரத்திலும் யார் பாக்குறாங்க? Who is watching us on all occasions? கர்த்தர் தான் நம்ம பாக்குறார். Only God is watching ஆனா us. கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனம் மூலமாக சொல்லுகிறார், எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Through this verse, God says that praise be to God who causes us triumph in Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அப்படிப்பட்ட ஜெயத்தை விரும்புறவங்க கரங்களை உயர்த்தி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்ல இந்த நாட்கள்ல பாருங்க, இந்த நாட்கள்ல சிலருக்கு ஜெய ஜீவியம் என்பது ஒரு ஸ்திரமான அனுபவம் இல்ல. இங்க இருந்து பஸ் ஏறி அந்த பஸ் போக வேண்டிய இடத்துக்கு போகும் முன்னாலே அவங்களுக்கு தொட்டு போறாங்க. என்னன்னா பஸ்ல எல்லாம் கூட என்ன இருக்கு? டிவி இருக்கு. பஸ்ல பிரயாணம் பண்ணுகிற ஒரு 2 மணி நேரத்துக்கு கூட உனக்கு ஜெயம் எடுக்க முடியல. When you are traveling in the bus even for 2 hours, you are not able to overcome. நான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். The word of God says that on all occasions he makes us triumph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நானும் இன்னொரு பையனும் ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தோம். One day a brother and I were traveling to a place, என்னோட கூட ஒரு சின்ன பிரதர் எனக்கு உதவிக்கு வந்திருந்தார். and a younger brother was coming with me to help me, நான் என் பக்கத்துல தான் அவன் உட்கார்ந்து இருந்தான். and he was seated by my side, நான் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். and I was watching him, டிவி ஓடிட்டே இருக்கு. and the TV was going on, ஒரு சினிமா ஓடிட்டே இருக்கு. and it was a cinema. நான் இந்த பையனை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இவன் அந்த டிவியை கவனிக்கிறான். ஆனால் அவன் உண்மையா இருந்தான். And I was watching that brother, and he was very faithful. ஒரு சின்ன சகோதரன், A very young brother, உண்மையா இருந்தான். and he was really faithful and true. அவன் அதை பார்க்கவே இல்லை. And he didn't see அப்படியே that at all. அவன் அப்படியே உட்கார்ந்து தூங்கிட்டே வந்துட்டான். And he was sitting and sleeping. அதுல அவன் உண்மையோட ஒரு பையனா இருந்தான். And he was a faithful boy in that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன், கர்த்தாவே, என்ன கவனிக்க பையன் எப்படி உண்மையா இருந்தா நான் எப்படி இருக்கணும்? Then I thought the brother who takes care of me is like that, how I should be. எனக்கு உதவி செய்ற ஒரு பையன் இப்படி இருந்தால், ஒரு பிரதர் இப்படி இருந்தால் நான் எப்படி இருக்கணும்? If a brother who helps me is like that, how I should be. இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் தேவனுடைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் உண்டு. And there are people, those who are victorious in all places like this. அடுத்தது இந்த ஜெயத்தின் இரண்டாம் பகுதி. And the second part of the victory is, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் எங்க சொல்லுவாங்க? மண்ணு போடும்போது சொல்லுவாங்க. மண்ணு போடும்போது சொல்லுவாங்க. இந்த பாருங்க, அடக்கம் பண்ணிட்டு இப்படி மண்ணு போடுவாங்கல்ல,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடனே படபடபடபடா எல்லாம் மண்ணு போடுவாங்க. This verse will be uttered at the time of burial. எல்லாம் படபடா மண்ணு போடுவாங்க. All will throw sand. இந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொன்ன உடனே எல்லாம் படபடபடபடா மண்ணு போட்டுருவாங்க. Immediately all will throw the sand. அதுதான் மரணத்தின் மேல் நமக்கு தருகிற ஜெயம். It's the victory over death. கர்த்தர் நமக்கு தருகிற ஜெயம் மரணத்தின் மேல் ஜெயம். God gives us victory over death. கல்லறையின் மேல் ஜெயம். And the victory over the grave. சாவின் மேல் ஜெயம். Victory over death. அப்படிப்பட்டவங்க தான் கல்லறையிலிருந்து வெளியே வருவார்கள். Only such will come out of the graves. கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காகளம் தொனிக்கவே, கர்த்தருக்குள்ளே நித்திரையானோ காகளம் தொனிக்கவே, கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். கண்ணிமை பொழுதில் கல்லறையில் நின்று வல்லமையாய் வருவார். இந்த கல்லறையிலிருந்து வல்லமையாய் வருவார்கள். From the grave they will come out powerfully. கால சத்தம் கேட்கும்போது கல்லறை திறக்கும், கல்லறையிலிருந்து வந்துருவாங்க. When the trumpet is blown, the graves will open and they will come out of the grave. மண்ணோடு மண்ணாய் போனவர்கள், They have not gone along with the dust. கல்லறையிலிருந்து வருவார்கள். And they will come out of the graves. அதுதான் நமக்கு மரணத்தின் மேல் கர்த்தர் நமக்கு தருகிற ஜெயம். That's the victory God gives us over death. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh death, where is thy sting? And oh grave, where is thy victory? கிறிஸ்து கிறிஸ்து என்று நீ சொல்லுகிறாய். கிறிஸ்து உன்னுடைய நாளாந்திர ஜீவியத்திலே உனக்கு ஜெய ஜீவியம் தருகிறார். கடைசியாக மரணத்தின் மேல் ஜெயம் தருகிறார். You say Christ, Christ, and he gives you victory in your everyday life, and finally he gives victory over death also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆறாவதாக, Sixthly, ஜீவனாகிய கிறிஸ்து. Christ the life. என்னுடைய ஜீவனாகிய கிறிஸ்து. Christ is my life. கொலோசியர் 3 அதிகாரம் 4 வசனம். Colossians 3:4. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது, Christ who is our life shall appear. நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து நமக்கு ஜீவனாக மாறுகிறார். Christ becomes our life. கிறிஸ்து நமக்கு எப்பொழுது ஜீவனாக மாறினார்? When Christ became our life. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Christ is my life and death is my gain. கிறிஸ்து எப்பொழுது ஜீவனாக மாறினார்? When Christ became our life. நாம் அவரை ரட்சிப்பிலே அவரை ஏற்றுக்கொண்டோமே, அப்பொழுதே அவர் ஜீவனாக நமக்குள் வந்தார். When we accepted him as our savior, he became a life into us. அந்த ஜீவன் வளர்ந்து 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 பரிபூர்ண ஜீவனாகிறது. And that life grows and grows and becomes a perfect life. ஆகையால் தான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தே. Lo, I have come to give them life and make the life perfect. இந்த ஜீவன் நமக்குள் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றால், if this life has to be perfected in us, அந்த கொலோசியர்ல வாசிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை, நீங்கள் மரித்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. For you are dead and your life is hid with Christ in God. நீங்கள் மரித்தீர்கள், you are dead. இந்த கிறிஸ்து நமக்கு ஜீவனாக வேண்டும் என்றால், if Christ has to become our life, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, not only we have accepted Christ, நீங்கள் மரித்தீர்கள், you are dead, நாம் மரிக்க வேண்டும். we should die. நாம் மரித்தவர்களாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும். We should consider that we are dead. நான் மரித்தேன் என்று எண்ணிக்கொள்ளும் போது இந்த ஜீவன் நமக்குள்ளே பூர்ணமாகிறது. When we think that we are dead, this life will be perfected in us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, when Christ our life appears, அப்ப அவர் வெளிப்படும் போது அவர் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவாக வெளிப்படுகிறார். when he appears as the Christ our life. அவர்தான் நம்முடைய ஜீவன், and he is our life. நாம் சரீரமாக இருக்கிறோம், அவர் ஜீவனாக இருக்கிறார். we are the body and he is our life. பாஸ்டர் பாபி ஒரு பாட்டு கட்டும்போது, ஆசை மணாலா நேச கண்ணாலா என்ற ஒரு பாட்டு கட்டும்போது, when Pastor Bobby composed the song, என்னை கூட பக்கத்துல வைத்திருந்தார். and he kept me beside him. அப்ப அவர் ஒரு இடத்துல கேட்டார், ஜோயல், சியோனும் எருசலேமும் உயிரும் உடலும், இந்த ஜீவனும் சரீரம் இருக்குல்ல, இது எப்படி போலாம்? நான் சொன்னேன் உயிரும் உடல்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உயிரும் உடல்னு சொன்ன உடனே எழுதிட்டார், உயிரும் உடலும் போல் சீயோனும் சாலேமும் துயர் நீங்கி மகிழ் கொள்ளுமே, உயிரும் உடலும் போல் சீயோனும் சாலேமும் துயர் நீங்கி மகிழ் கொள்ளவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீயோனும் சாலேமும், எருசலேம் உடல் போலவும், சீயோன் ஜீவனாகவும் காணப்படுகிறது.
Jerusalem is like the body and Zion is இன்னொரு like பக்கத்துல நாம் சொல்ல போனா நாம் ஒரு சரீரம், கிறிஸ்து நமக்கு ஜீவன். In other words, we are the body and Christ is our life. நாம் அவருடைய உடல், அவர் நமக்கு உயிர். And we are his body and he is our life. அவர் இல்லாவிட்டால் நமக்கு என்ன இல்லை? உயிர் இல்லை. Without him we don't have life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் மகிமையில் வெளிப்படும் போது When he appears in glory, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். he is called as the Christ our life. அதாவது உனக்குள்ளே அந்த பரிபூர்ண ஜீவன் காணப்பட வேண்டும். And in you the perfect life should be found. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பிலே நீ பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன், The life you received at salvation, பரிபூர்ண ஜீவனாய் உனக்குள் வெளிப்பட வேண்டும். it should be revealed as a perfect life in you. அப்பொழுதுதான் நீ அவரை மணவாளனாய் சந்திக்க முடியும். Then only you can meet him as your bridegroom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மை ஜீவனால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். He is filling us with his life. நமக்குள்ளே ஒரு ஜீவன் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. And within us a life is being filled. அந்த ஜீவன் மரணத்தை விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. And that life is swallowing death. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. And Christ our life. சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. Christ our life. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நமக்கு ஜீவன் கிறிஸ்து தான். This is our life. நமக்கு ஜீவன் கிறிஸ்துவே. அந்த ஜீவன் கிறிஸ்து இல்லாவிட்டால் நமக்கு ஜீவன் இல்லை. If the life Christ is not found in us, we don't have life at all. அவர் உனக்கு பரிபூரண ஜீவனாய் காணப்படுகிறார். And he is the perfect life. ஜீவனின் பரிபூரணம் அவருக்குள் தான் இருக்கிறார். The perfection of life is found only in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மரித்தேன், I am dead. நான் மரித்தேன், I am dead. நான் மரிக்கிறேன், நான் மரித்து கொண்டே இருக்கிறேன். I am going on dying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனக்கு ஜீவன் கிறிஸ்து. And Christ is my நீங்க life. இப்ப இந்த அறிக்கை நீங்க இப்ப பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஜீவன் உண்டாகும். You confess now, there will be a great life in you. அவர் பரிபூர்ண ஜீவனாக, அவர் நம்முடைய மணவாளன், அவர் பரிபூர்ண ஜீவனாக இருக்கிறார். Our bridegroom, he is having. நான் கேக்குறேன், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு இது விளங்க விட்டா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, அதாவது இதுவரைக்கும் பொண்ணு பார்க்காதவங்க. Those who have not seen the bride so far, you go to see a bride. ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, போகும்போது நீங்க பார்க்கிறதான அந்த மணவாட்டிக்கு, அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு அரை ஜீவன் தான் இருக்கு. And to that bride, she is only. யாராவது அவளை எழுப்பி நிறுத்தணும், பிடிச்சு உட்கார வைக்கணும். இப்படி ஒரு பொண்ணை நீ யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? Will anyone marry a girl who is half dead? பாதி ஜீவன் தான் இருக்கு, சரியா நடக்க முடியாது. சொல்லுங்க. இதே போல கிறிஸ்து பரிபூர்ண ஜீவன். அந்த பரிபூர்ண ஜீவன் நமக்குள் வந்தாதான் நாம் அவருடைய மனவாட்டியாக மாற முடியும். ஏற்றுக்கொள்வார், இல்லாவிட்டால் ரிஜெக்டட். Only if his perfect life comes into us, we can become his bride. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வியாதிகாரி என்று அறிஞ்சா கூட கல்யாணம் பண்ண மாட்டாங்க. And knowing that she is a sick person, no one will marry her. அவளுக்குள்ள ஒரு கேன்சர் இருக்கு என்று அறிஞ்சா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. If she has cancer, nobody will marry her. கல்யாணம் பண்ண மாட்டாங்க. None will ஒரு marry. வியாதினாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. And even if it is a sickness, none will marry. அப்படியானா நாம் ஆவிக்குரிய வியாதிஸ்தரா இருந்தால் கிறிஸ்துவுக்கு மனவாட்டி ஆக முடியுமா? If it is so, if we are spiritual, have. அதனால்தான் கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண ஜீவன் நம்மை நிரப்புகிறார். So the perfect life of Christ should fill us. அவர்தான் நம்முடைய பரிபூர்ண ஜீவன். And he is our perfect life. அவர்தான் நம்முடைய பரிபூர்ண ஜீவன். He is our perfect life. எனக்கு என்னுடைய லாங்குவேஜ் போதாது, நான் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்னுடைய லாங்குவேஜே போதாது. அவர்தான் உன்னை ஜீவனால் நிரப்புகிறார். And only he fills us with his life. அந்த ஜீவனால் நீ நிரம்பினால் தான் அவருக்கு மனவாட்டியாக முடியும். Only if you are filled by his life, you will become his bride. அப்ப அந்த கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் சொல்லுங்க. இரட்சகராகிய கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, ஜீவனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னொரு தடவை கூட சொல்லுங்கள். இரட்சகராகிய கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, ஜீவனாகிய கிறிஸ்து. இந்த கிறிஸ்து எனக்குள் இந்த அனுபவங்களை தருகிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே உங்களுக்குள்ள ஒரு வல்லமை உண்டாகும். அதோடு நான் முடிக்கிறேன். 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. ஒரு நிமிஷம் தயவு செய்து ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் முழங்கால் நிற்போம். கர்த்தர் அபிஷேகம் உங்களுக்கு தரப்போகிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அந்த ஜீவனோடு நாம் ஐக்கியப்படுவோம். Let us be united with that life. அவருடைய ஜீவனும் நம்முடைய ஜீவனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. Our life and his life are united. பாருங்க, பென்யமீனுடைய ஜீவனும் யாக்கோபுடைய ஜீவனும் இணைக்கப்பட்டிருந்தது. The life of Benjamin and the life of Jacob were united. ஐயோ, பையன் செத்து போனான் என்று சொன்னால், பென்யமீன் இல்லை என்று சொன்னால், என் தகப்பன் செத்து போவார் என்று சொல்லப்பட்டது. If it is said that Benjamin was not there, the father would die.
இதே போலதான் ஆண்டவருடைய ஜீவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Similarly, we are united with the life of our Lord. நம்முடைய ஜீவன் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Our life is united with His life. அல்லேலூயா. ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடி அவருடைய ஜீவன், அந்த யாக்கோபுடைய ஜீவன் தன்னுடைய இளைய மகன் பெஞ்சமின் இருக்கிறானே, அவனுடைய ஜீவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே பையன் இல்லாம போனால் அவர் செத்து போவார், மரித்து போவார். அப்ப அந்த ஜீவனும் அவருடைய ஜீவனும் தகப்பனுடைய ஜீவனும் இந்த பையனுடைய ஜீவனும் ஒன்றாய் இணைந்திருந்தது போல கிறிஸ்துவின் ஜீவன் நம்மோடு இணைந்திருக்கிறது. அவர்தான் நம்முடைய ஜீவன். இதை நீங்க விசுவாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய அபிஷேகத்தால் நிரம்புங்கள். உங்களுடைய தோல்விகள் ஜெயமாக மாறும். உங்களை எதிர்க்கிற வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். ஒரு ஜீவனால் நிரம்புங்கள். இதோட நீங்கள் இதை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் வீட்டில் போய் கூட நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் இப்பொழுது நான் சொன்ன இந்த காரியத்தை கிறிஸ்துவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அதை பற்றி நீங்கள் இப்பொழுது நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட்ஸையும் நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும். ஜீவனாகிய கிறிஸ்து, இரட்சகராகிய கிறிஸ்து, அஸ்திபாரமாகிய கிறிஸ்து, ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து, இப்படியே நீங்க சொல்லி சொல்லி அதை நீங்கள் சொந்தமாக்க வேண்டும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவோம். Hallelujah, 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 hallelujah. Amen. Stotram, 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 stotram. Hallelujah. Amen. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நான் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எனக்கு ஒளி வெளிச்சமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்துவினால் நான் ஜெயிப்பேன். அந்த கிறிஸ்து எனக்கு ஜெயம் தருவார். ஆமென், ஆமென். எல்லா இடங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். தோல்வி என்பது எனக்கு இராது. தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஜெய ஜீவியமே கண்டேன் இயேசுவிலே, விசுவாசத்தாலே பாறை முற்றும் நின்றிடுவோமே. ஜெய ஜீவியமே கண்டோம் இயேசுவிலே, விசுவாசத்தாலே பாறை முற்றும். ஓய தோல்வி என்பதே என்னாலும் ஜெய கீதம் பாடி சென்றிடுவோம். ஜெய ஜீவியமே கண்டோம் இயேசுவிலே, விசுவாசத்தாலே பாறை முற்றும் வென்றிடுவோமே. போய தோல்வி என்பதே எனக்கு இல்லையே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே. ததா 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 ததா. சுரபல கரபகதுரா. சுரபல கரபகதுரா கரபல கஷிதா. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி யூதனாக பிறந்தாலும் யூதர்களுக்கு இந்த பாக்கியமே இல்ல. காரணம், அவர் இரட்சகராகிய கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லல. அவர் ஜீவனாகிய கிறிஸ்து என்று சொல்லவே இல்லை. அவர் அஸ்திபாரமாகிய கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு அது அஸ்திபாரமாக மாறல, ஜீவனாய் மாறல, ஜெயமாய் மாறல. பிரியமானவர்களே, அவர் மாம்சத்திலே அவர் யூதனாய் பிறந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவரை விசுவாசித்தவர்களுக்கு அவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஓ ரபகதுல பக்கஷுல பக்கதுல பலகதுல. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
உரத்த சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய தோல்வியெல்லாம் அவர் ஜெயமாக்குகிறவர் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்குள் இருக்கிற மரணத்தை விழுங்குகிற ஜீவனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு கடிகாரத்துல பேட்டரி உள்ள இருக்கிறதுனால இந்த கடிகாரம் ஓடுது. பேட்டரி எடுத்து பாருங்க, இந்த கடிகாரம் அப்படியே நின்று போகும். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்கிறபடினால நாம் நடக்கிறோம், ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம். இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாம் மரித்தவர்கள். ஹல்லேலூயா. தரபகலபக ஷரபக துரபலக ஷரபக ரபக துலக ரபல. இயேசுவே ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெய ஜீவியத்தை குறித்து நீ எல்லளவும் சந்தேகப்படாதே. நான் ஜெயிக்க முடியுமா, ஜெய ஜீவியம் நான் செய்ய முடியுமா என்று நினைக்காதே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லு. எனக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து என்று சொல்லு. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. நிச்சயமாக அவர் உனக்கு ஜெயம் தருகிறவர், பரிபூர்ண ஜீவன் உனக்கு நிரப்புகிறவர், கைவிட மாட்டார். சந்தேகப்படாதீர்கள். நம்முடைய பலவீனங்களை வியாதிகளை குணம் ஆக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மெச்சிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோத்திருக்கிறோம்ப்பா. கத்தாவே, சாயங்காலம் சற்று நேரம் கத்த சம்பத்திலேருந்து ஆண்டவரே பாரு மகிழ்ச்சி அடையா நம்முடைய வசனங்களை தியானிக்க இரங்கள் உதவி செய்தப்படா நாங்கள் மெச்சிக்கிறோம். கத்தாவே, கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மெச்சிக்கிறோம் ஐயா. கத்தாவே, வசனம் கேட்ட பிள்ளைகளை எல்லாம் கேட்ட வசனத்தை தங்கள் ஜீவத்தை அனுபவத்தில் கொண்டு வர கத்தாவே நேர் உதவி செய்யவே என்று கத்தாவே. இயேசுவே, நீர் கத்தாவே, யூதர்களே பந்தீர் கத்தாவே. என்னாலோ கத்தாவே, சொந்த ஜனமாகிய யூதர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே, விட்டு விட்டார்களே கத்தாவே. அதனால கத்தாவே, பிரஜாதியாராய எங்களுக்கு கத்தாவே சுவாமி இந்த ரட்சிப்பை வைத்திருந்தபடியாக சோத்திரம் ஐயா. நீர் பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து கத்தாவே, பாவிகளை ரட்சித்து என்னையும் கத்தாவே நீ ரட்சித்தபடியாக நம்மை தெரிவிக்கிற கத்தாவே. இயேசுவே, நீர் கத்தாவே முன்விதமான அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இன்றைக்கு சீயோனிலே கத்தாவே ராஜாவாயிருந்து எங்களுக்காக கத்தாவே நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறபடியால் நாங்கள் திதிக்கிறோம் கத்தாவே, சோத்திருக்கிறோம் ஐயா. ஏசப்பா, நீர் கத்தாவே அஸ்திவாரமாக கத்தாவே ஆண்டவரே நீ கட்டப்பட்டி. ஆனாலோ சுவாமி, நீர் மூலக்கல்லா இருக்கிறீரப்பா. நாங்கள் அஸ்திவார கல்லாக உண்மையாக மாலையாக கட்டி முடிக்க கத்தாவே ஒவ்வொருவருக்கும் கத்தாவே கிருவதரவே எங்களை கெஞ்சரம் கத்தாவே. இயேசுவே, சோத்திரம் ஐயா. நீ பலப்படுத்துகிறான கிறிஸ்து கத்தாவே, எந்த விதமான கத்தாவே பாடல் கஷ்டங்கள் பத்திரங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் கத்தாவே மனமரண்யமாயிரண்டே எல்லாவற்றையும் ஜெயிலும் சாகித்து உண்மையிலே பலப்படுத்த கத்தாவே நீ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறவையா நாங்கள் திதிக்கிற கத்தாவே. எல்லாவற்றிலும் எந்த வேலைகள் கத்தாவே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, கத்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயத்தை பெற்று ஜீவனான கிறிஸ்து கத்தாவே வெளிப்படும் போது கத்தாவே நாங்கள் கத்தாவே மோடு கூட அந்த நாள் காணப்படும் கத்தாவே நீரங்கள் உதவி செய்ய ஐயா. ஏசப்பா, நாங்கள் மெத்திருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, வசனம் கேட்க முடியாத அந்த காலம் வரப்போற கத்தாவே என்றால்வோ கத்தாவே இப்ப இந்த வசனங்களை கேட்கிற போது நாங்கள் உடனே கடந்து போகாதவனே அந்த வசனத்தை கேட்டு கத்தாவே உயிர்ப்பிக்கப்பட்ட கத்தாவே தங்கள் ஜீவனை கத்தாவே ஆண்டவரே பலப்பட்ட கத்தாவே கிறிஸ்துவாய ஜீவன் வெளிப்படும் போது நாங்களும் கத்தாவரோடு வெளிப்பட வேண்டுமே என்னுள்ள ஒரு ஆவலுள்ளான ஜீவத்தை இந்த நாட்கள் கத்தாவே ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நெல் கொடுக்க வேண்டும் கெஞ்சல் கத்தாவே. கேட்ட வசனத்தின்படி ஒரு ஜெயரமான ஜீவிய கத்தாவே எல்லாருக்கும் கத்தாவே நிற்கிறதாருமையா.
வராமல் இருக்கிற மக்கள் கத்தாவே சொந்தியும் ஆண்டவரே நீரோடு கத்தாவே பேசி அவர்களும் கத்தாவே உடைய சமூகத்தினோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. பின்மாற்ற இதயத்தோடு பின்மாற்றக்காரர்களாக இருக்கிறார் அவருடைய சந்தியும் ஐயா. அவருடைய அன்பை விசுரல்லவோ அவர்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாதப்பா. அவளை நீ சந்தித்து நீ திருப்பி கொண்டு வந்து அவள் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு எப்படியா நம்முடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். அதுக்கு அவங்க பிள்ளைகள் இந்த நாட்கள் நீ தகுதிப்படுத்த வேண்டும் கெஞ்சிறான். சோத்திரம் சோத்திரம் இந்த நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் தேவ ஆசீர்வாதம் ஆவியாடுமையான நடப்பிக்க வேண்டும் கெஞ்சிரம் ஐயா. ஏற்றுவே எங்களை சாத்துரம் விரும்புகிறோம் ஐயா. ஒருவேளை ராத்திரிக்கத்துடைய வரணுமோ எங்களை சந்தித்தாரும் நாங்கள் நஷ்டப்படாதே கிறிஸ்துவாய ஜீவனுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்யும். எங்களை தாத்துடைய கரங்களும் ஒப்படைக்கிற ஏற்றுவே நாமத்திற்கு தானே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா.